மகாதேவ் சம்போ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பேச்சு பலன்கள் 2024 ஒரு மேஷம்லேருந்து கன்னி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ரெண்டாவது பதிவு அப்படிங்கிறது ரிமைனிங் ஒரு 6 ராசிகள், அதாவது கன்னிக்கு அடுத்து வரக்கூடிய துலாம் ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குள்ள 6 ராசிகள் குரு பேச்சு பலன்கள் 2021 மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடியதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது மேலோட்டமான பொது பலன்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். துலாம் ராசி இந்த இது 7வது ராசி அப்படிங்கிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ராசிக்கு 8ல் குரு இருக்கிறாங்களா, ராசிக்கு 8ல் குரு. இந்த குரு எந்த இடங்களெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 2, 4 இந்த 3 இடங்களை பார்ப்பாங்க. இந்த துலாம் ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய குருவுக்கு சனியினுடைய பார்வை இல்லை அப்படிங்கிறது ஒரு விசேஷம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாத்துக்கு 6ல் தான் ராகு இருக்கிறாங்க. 6ல் ராகு இருக்கிறது ஒரு பெரிய அளவில் கெடுதல் தரும் அமைப்பு கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு அனுகூலமானது. இந்த 2 விஷயங்களில் இந்த குரு தன்னோட 5, 7, 9ஆம் பார்வையால் 12, 2, 4 ஆகிய 3 இடங்களை பார்ப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ, யாருக்கெல்லாம் விசா வாங்கணும், விசாவுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்களோ, இல்லை யாருக்கு ஒரு தூர தேசங்களில் போய், அதாவது மாநிலங்கள் விட்டு வேறு மாநிலங்களுக்கு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய இதாக இந்த வருகின்ற குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். இரண்டாவதாக 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நிச்சயமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முன்னாடி இருந்த கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வருமானம் தரக்கூடிய அமைப்பாகவே அது காணப்படுகிறது. 4ஆம் இடத்தை பார்ப்பதால் 4ஆம் இடத்தை பார்க்குறது 4 அப்படிங்கிறது சொத்து, வீடு, வாகனம், மனை, பூமி, தோப்பு, வயல், இந்த மாதிரியான அசெட் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட வீடு மனம் வாங்கணும், சார் எனக்கு ஒரு மனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல யோகத்தை தருவதாக அது அமைப்பு. எதிர்பாராத ஒரு தனம், அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால 12 சம்மந்தப்படுறதுனால, அதை குருவனுடைய பார்வையில் வர்றதுனால வெளிநாடுகள் செல்வதன் மூலமாக ஒரு நல்ல பணவரவு, வெளிநாடு செல்வதன் மூலமாக பணவரவின் மூலமாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு கார் வாங்கக்கூடிய அமைப்பு, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே நிச்சயமாக குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு தருவதாகவே இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி அப்படிங்கிறது ராசிக்கு 7ல் குரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் விருச்சிக ராசிநாதனை குரு பார்ப்பார் இல்லையா, அது ஒரு சிறப்பு தான். எப்போவுமே ராசிநாதனை குரு பார்க்கும்போது, அதாவது சந்திரன் அப்படிங்கிறது ராசிநாதன், அந்த ராசிநாதனை குரு கோச்சாரத்தில் எப்போதெல்லாம் பார்ப்பாரோ அந்த டைமில் முன்னாடி இருந்ததை விட ஒரு நல்ல முன்னேற்றம்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில் சந்திரன் நீசம் பெற்றாலும் கூட குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அப்போ நிச்சயமாக அந்த கடந்த குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக அழகாகவே இருக்கும். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பார்க்குறதுல ஒன்று சிறப்பு, நல்ல ஒரு தடைகள் நீக்கி லாபம் தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது முன்னாடி இருந்ததை விட ஒரு வருமானம், அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். வேறு என்னென்னா, விளையாட்டுத்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம். விளையாட்டுத்துறை, இப்போ நான் அந்த விளையாட்டுத்துறை மூலமாக வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவே விருச்சிக ராசியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அடுத்தது கணவன் மனைவிக்கு உண்டான அந்த ஒரு பிரியம் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ல் குரு அப்படிங்கும்போது ராசியை பார்ப்பாங்க. அப்போ 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக கணவன் 7 அப்படிங்கிறது சம்மந்தப்படுறதுனால கணவன் மனைவிக்கு உண்டான அந்த ஒரு நட்பு, இல்லைனா கணவன் மனைவிக்கு உண்டான யாரெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்களோ, கணவன் மனைவி ஒரு தற்காலிகமான ஒரு சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்களுக்கு மீண்டும் கணவன் மனைவி ஒரு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, இல்லைனா அந்த பிணக்கம் அப்படிங்கிறது நீங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ஒரு குரு அப்படிங்கிறது தருவார். எதிர்பாராத தன லாபம் அப்படிங்கிறது, சிறு முயற்சி கூட, ஒரு கொஞ்சமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த முயற்சி அப்படிங்கிறது மிக அழகாக ஒரு நல்ல ஒரு, அதாவது 100 ரூபாய்க்கு வேலை பார்க்குறோம், எனக்கு 100 ரூபா கிடைக்கல சார், இதுக்கு முன்னாடி 50 ரூபா தான் கிடச்சிது. நீ இப்போ 100 ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கிடைக்கும். நமக்கு 100 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே அது இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு அந்தஸ்து, மரியாதை, சொசைட்டியில் ஒரு நல்ல பேர், யாருக்காவது சொசைட்டியில் ஒரு பதவிகள் வரக்கூடிய அமைப்பு. இப்போ உதாரணமாக ஒரு சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு
ஒரு நாட்டாண்மை இல்லைனா ஒரு பெரிய தலைவர், ஒரு ஊர் தலைவர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதவி, ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அது நிச்சயமாக வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு 6ல் குரு. ராசிக்கு 6ல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது. அப்போது ஒரு தொழில் முதலீடு பண்ணுறதுக்காக வேண்டி எனக்கு கொஞ்சம் கடன் வேணும் அப்படின்னு நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக பேங்க்கில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இது முதல் விஷயம். அப்போ 6ங்கிறதுனாலே நம்ம பயப்பட வேண்டாம். எல்லாமே நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த கடனை கட்டக்கூடிய அதிகாரத்தையும் சில கிரகங்கள் தரும் இல்லையா, அந்த அடிப்படையில் கடன் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லாயிருக்கு. 10, 12 அதுக்கப்புறம் வந்து 2 இந்த 3 இடங்களை குரு தனது 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது அகைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டித் தேர்வுகள் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ 10 அப்படிங்கிறது அரசு உத்தியோகம், 10 அப்படிங்கிறது சொந்த தொழில். இந்த ரெண்டுமே, அதாவது சொந்த தொழிலை குறிக்கக்கூடியதும் 10ஆம் இடம், அரசு தொழிலை குறிக்கக்கூடியதும் 10ஆம் இடம். அப்போ இந்த 2 வேலைகளுக்கும் முயற்சி பண்ணுறவங்க, சொந்தமாக நான் ஒரு தொழில் தொடங்கணும் சார், என்னையால் முடிஞ்ச ஒரு சின்ன முதலீட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க, போட்டித் தேர்வுகளுக்கு எழுதுகிறாங்க, டிஎன்பிஎஸ் எழுதுகிறாங்க, இல்லைனா ஒரு குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அரசு வேலையில் யாரெல்லாம் முயற்சி பண்ணி ரொம்ப தோற்று போனாங்களோ இந்த வருஷம் அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சார் நான் 4 தடவை எழுதியிருக்கிறேன் சார் கவர்மெண்ட் எக்ஸாம், 4மே ஃபெயிலு, இந்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்கிறதில்ல, குரு பயிற்சியால் மட்டுமே எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த உங்களுக்கு மென்டலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதாவது உங்களுக்கு அந்த வேகத்தை கூட்டும். அப்படிங்கிறதுனால முயற்சிகள் நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல ஒரு கோல்டு இல்லைனா வெளிநாடு முயற்சி, வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, அதாவது 12 அப்படிங்கிறது வெளிநாடு அப்படிங்கிறதுனால வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அதிகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாகவே 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனால ஒரு பொருள் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு யார் இருக்கிறாங்க, தனுசுக்கு வந்து சனியினுடைய பார்வையும் இல்லை அப்படிங்கிறது, ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய பார்வையும் இல்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ராகு எப்படி இருக்கிறாங்க, தனுசு ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுவும் பெரிய அளவில் கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. இது வந்து தனுசு ராசிக்குண்டான மேலோட்டமான பதிவுகள். அடுத்தது மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது வந்து ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு. ராசிக்கு 5ல் குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா எந்த இடங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா 1, 9, 11 இந்த 3 இடங்களை பார்ப்பாங்க இல்லையா. 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 1ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 3மே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது 1ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த மனம் அப்படிங்கிறது தெளிவு. 11 அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, கடந்த ஆண்டை விட லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நிச்சயமாக இருக்கும். 9 அப்படிங்கிறது நீண்ட தூர புனித யாத்திரைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். புனித யாத்திரைகள் இருக்கிறது. அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து ஒரு 11ஆம் இடம் அப்படிங்கிறது முதல் திருமணம் யாருக்கெல்லாம் தோல்வியை அடைந்ததோ 2வது திருமணம் 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ஒரு செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப காலம் ஃபஸ்ட்டு மேரேஜ் டைவர்ஸ் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு சார், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு 2வது மேரேஜ் அமையலை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் குரு இருப்பார். வேறு என்னது இருக்குது, இப்போ 1, 9, 11 அப்படிங்கிறது மனமகிழ்ச்சி அப்படிங்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து குழந்தைகள், அதாவது குழந்தைகள் ஒரு குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இல்லைனா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதுகள் எல்லாமே வரும். பொதுவாக வந்து கடன்கள் யாருக்கெல்லாம் இருந்ததோ இந்த கடன்கள் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்கு இருக்குது. உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து சுப விஷயங்கள், குழந்தை பேர் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு லாபம் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து மனம் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்கள் நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது வந்து எத்தனையில் இருக்கிறாங்க, கும்பராசி ராசிக்கு 4ல் குரு. கும்பராசியில் வந்து எப்படி போனாலும் நீங்கள் தெரியும், கும்பராசியில் வந்து ஒரு சனி, இப்போ சனி இருக்கிறதுனால
அதில் ஓரளவுக்கு கும்பராசிக்கு எல்லாமே இப்போ அவங்கவுங்களுடைய அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான உள்ள பிரச்சனைகள். இப்போ உதாரணமாக கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படிப்பில் இந்த டைமில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், படிப்பில் கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த உடல் உபாதைகளை தரும். அவங்க ஏஜுக்கு ஏற்றது மாதிரியான உடல் உபாதைகளை கட்டாயம் தரும். ஏன்னா ராசியில் சனி அப்படிங்கிறது அந்த ஒரு அடிப்படையில், அதுவுமே 7.5 சனியில் குறிப்பாக ஜென்மச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். ரைட்டு, அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் போய் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாது. பொதுவாக இந்த அட்டமச்சனி ஆகட்டும், இல்லைனா ஒரு ஜென்மசனி ஆகட்டும், யாரெல்லாம் உள்ளூரை விட்டு வெளியூரில் பிறக்கிறாங்க, இல்லைனா வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு அமைப்புகளுக்கு வரணும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும். கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த டைமு, இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டங்களெல்லாம் நீங்கி ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். யாரெல்லாம் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்களோ, இல்லைனா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்களோ, அது எல்லாமே நீங்கி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதில் இருக்குது. தொழில் யோகம், வீடு வாகனம் சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கடன்கள் மூலம் இது எல்லாமே கிடைக்கும். அதாவது கடன் மூலமாக இப்போ ஒரு கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறோம், ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா கொஞ்சம் கடன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், கண்டிப்பாக தாராளமாக. வாகன யோகம், வீடு யோகம், மனை பூமி யோகம், கடன்கள் மூலமாக இது எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு இருக்கும். கும்பராசிக்கு ஓரளவுக்கு அந்த சனி இருக்கிறத தவிர, சனி ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தவிர ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது. ஆனால் எப்படி போனாலும் அந்த கும்பராசியை விட்டு அந்த சனிப்பெயர்ச்சி ஆகும் காலம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு. அடுத்தது மீனம் அப்படிங்கிறது ராசிக்கு 3ல் குரு. இந்த மீனம் ராசிக்கு 3ல் குரு அப்படிங்கும்போது எந்த இடங்களெல்லாம் பார்ப்பாங்க? குரு 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை பார்ப்பாங்க. அப்போ பொதுவாக மேலோட்டமாக முதல்ல பார்த்துடலாம். கும்பராசி மீனராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 இடங்களில் சம்மந்தப்படும் போது 7 அப்படிங்கிறது திருமண யோகம். திருமணம் யாருக்கெல்லாம் திருமணம் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் இடம், யாரெல்லாம் ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிருக்கிறாங்களோ, 2வது திருமணத்துக்கு பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த காலமாக இருக்கும். அப்புறம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது 9 அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் போகிறது, ட்ராவல் பண்ணுறது, ஒரு புனித யாத்திரைகள் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகு அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கிறதுனால அந்த குரு அடுத்து குருவும் அங்கே அந்த குருவுக்கு எங்கே இருக்கிறாங்க? ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு தேவையில்லாத, அதாவது முதலீடு இதெல்லாமே கொஞ்சம் கடுமையாக போடுறது மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதாவது இவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சனி பயிற்சியும் சரி, ராகு அங்கே இருக்கும்போதும் சரி, கொஞ்சம் முதலீடை கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா போதும். பெரிய அளவில் அது உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோடையே நீங்கள் அந்த இதில் செயல்படணும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்க, ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பார்வை பெறுறதுனால லாபமும் இருக்கும். ஆனால் அந்த லாபத்தை கொஞ்சம் லாபத்தை கொடுக்குறாங்க, ஒரு 1000 ரூபா லாபம் வருது அப்படின்னா ஏதாவது முதலீடில் போட்டு 5000 நம்ம இழந்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவனம் தேவை. மீதம் அந்த மீனராசி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கும். மீனராசிக்கு அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இது இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடி, அதாவது சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் பண்ணணும். அந்த வேலைகளில் நம்ம போய் மாட்டிக்கூடக்கூடாது, பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனத்தில் வச்சால் போதும். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.